உனக்கு லாங் ஹேர் இருக்கு சரி, உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டீங்க. நான் ஆல்ரெடி என்னோட அம்மாவோட ஹேரை என் பாப்பாவோட ஹேருமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்க அக்கா எங்க, உங்க அக்காவுக்கு இந்த அளவுக்கு ஹேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. என் அக்காவுக்கு என் அக்கா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப மெயின்டைன்லாம் பண்ண மாட்டா ஹேரை, ரெகுலரா ஆயில் வச்சு அந்த மாதிரி என்ன மாதிரி கேர் பண்ணிக்க மாட்டா. பட் அப்படி இருந்துமே அவ இப்போ ஸ்மூத்னிங் பண்ணிட்டா. பட் அவளோட லென்த் மட்டும் பாருங்க. அப்படி இருந்துமே அவளோட ஹேர் ஆல்மோஸ்ட் ஹிப்பை தொடுது. ஓகேங்களா? இவளுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவளோட ஹேர் கேர்லி ஹேர். ஸோ கேர்லி ஹேர்னு போது திரும்பிக்கணும். ஸோ கேர்லி ஹேர்னு போது என்னதான் லென்த் இருந்தாலும் அது அப்படியே ஷார்ட்டா தான் காட்டும். அது மட்டும் இல்லாம இவ எப்பவுமே கொண்டைதான் போட்டிருப்பா. நான் நிறைய டிப்ஸ்லயே சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், கொண்டை அதிகமா போடாதீங்கன்ட்டு. அதை இவ கேட்கவே மாட்டா. ஸோ அதனால அவ ரொம்ப ஹேரை கேர் பண்ணி பாத்துக்கிற பர்சன் கிடையாது. அப்படி கண்டிப்பா நம்ம ஹேர் ஆயில யூஸ் பண்ணி நீங்க உங்க ஹேரை கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே உங்களோட ஹேர் க்ரோத் லென்த்தாவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நீங்க இன்னும் நம்ம ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணாம இருக்கிறீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.